ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து VBA பார்ட் 265ல என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு எக்ஸல்ல சம் டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்ல ஏதாவது ஸ்பெல் எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ண போறோம். அதே மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹைலைட் பண்ணதை ஹைலைட்டை வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஸோ 3 பேட்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ யூஸ்வலாக ஏ காலமில் நமக்கு சம் டெக்ஸ்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் இருக்குது, சம் பேராகிராஃப் மாதிரி. இதில் ஒவ்வொரு செல்லுலேயும் நமக்கு வந்து ஸ்பெல்லர் இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இதை நம்ம மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த டாப்பில் ரிப்பன் பாரில் ரிவ்யூ டேப்பில் போனோம்னா ஸ்பெல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சஜஷன், என்னென்ன ஸ்பெல் எரர் இருக்குது உங்களுக்கு வந்து சஜஷன் இங்கே காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லில் ஆஃபீஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது. ஏன்னா பிகாஸ் டபுள் டைம் சி இருக்குது நம்மளோட டேட்டா செட்டில். இங்கே வந்து சஜஷனில் ஆஃபீஸ்னு காமிக்குது. நம்ம சேஞ்ச் கொடுத்தா சேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. இப்போ இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஹைலைட் மிஸ்பெல்லிங்னு இருக்குது ஒரு பட்டனு, கரெக்ட் ஸ்பெல்லிங்னு ஒரு பட்டன் இருக்குது, ரிமூவ் ஹைலைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, ஹைலைட் மிஸ்பெல்லிங்ன்ற பட்டன் நான் கிளிக் பண்ண உடனே பாருங்க, எனக்கு A2 A3லேருந்து எனக்கு A7 வரைக்கும் எனக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. பிகாஸ் எனக்கு எல்லா வேல்யூலையுமே நமக்கு ஸ்பெல்லர் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஹைலைட் பண்ணிடுச்சு. இப்போ கரெக்ட் ஸ்பெல்லிங்ஸ்னு இருக்குங்களா, இப்போ கரெக்ட் பண்ணணும். இப்போ இந்த பட்டனை நான் செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம் பாருங்க, எனக்கு சஜஷனில் ஆஃபீஸ்னு இங்கே காமிக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இதில் ஆஃபீஸில் எரர் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் வந்து நமக்கு இங்கே சஜஷன்ஸில் காமிக்கும். இப்போ நான் சேஞ்ச் கொடுத்தேன்னா ஆஃபீஸ்ன்றது அங்கே சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் A2லே பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே எரர் இருக்குது. டபுள் டைம் ஓ கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சஜஷனில் அப்ளிகேஷன்ஸ்னு காமிக்குது. நான் இங்கே என்ன வேணுமோ அப்ளிகேஷன்ஸ் இல்லை என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், டாப்பில் அந்த ஃபர்ஸ்ட் A2ல இருக்கிற ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், A3ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெல் எரர் இருக்குது. ஸோ அதையும் நான் சேஞ்ச் கொடுக்குறேன். ஸோ அகைன் வந்து பாருங்கள், சொல்யூஷன்றதுலையும் நமக்கு வந்து ஸ்பெல் எரர் இருக்குது. சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரைனிங் அப்படின்றதுல எரர் இருக்குது. ட்ரைனிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எரர் இருக்குது ட்ரைனிங்கில். ஸோ ட்ரைனிங் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெல்கமில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்குது. ஸோ நான் வெல்கம்னு கொடுத்துக்கிறேன். சஜஷன் ப்ரோக்ராமிங்கில் வந்து எரர் இருக்குது, சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் வந்து எரர் இருக்குது, லாங்குவேஜ் கொடுத்துக்கிறேன். கம்யூனிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது, கம்யூனிகேட் நான் சேஞ்ச் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது நான் ரிமூவ் ஹைலைட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட்டிங் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு எந்த ஸ்பெல் எரருமே கிடையாது. இப்போ மறுபடியும் நான் ஹைலைட்ஸ் மிஸ்பெல்லிங் சொல்லிட்டு இந்த பட்டனை ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டுமே இருக்காது. பிகாஸ் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் அதில் எரர் இருந்ததுன்னா நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆக்சுவல் டேட்டா செட்டை வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஒன் மோர் டைம். இதில் வந்து எரரோடு இருக்கும். ஓகேங்களா? ஸ்பெல் எரர் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரிஜினல் டேட்டா செட்டை செகண்ட் ஷீட்டில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து டைனமிக்காக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ டெவலப்பர் டேப்பில் நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். மாடியூல் 1 நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி கோடு க்ரியேட் பண்ணிட்டோம். மாடியூல் 2 நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு சப் ப்ரொசீஜர் ஹைலைட் ஸ்பெல் எரர்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹைலைட் ஸ்பெல் எரர்ஸ் கொடுத்துக்கிறேன். டிம் ஆரஞ்சு as range, dim sh as worksheet, dim l row as long. ஓகேங்களா? 3 required variable define பண்ணிட்டேன். set sh அப்படின்ற வேரியபிளுக்கு this workbook dot sheets of என்னோட ஷீட் 1 நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷீட் 1 நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது எல் ரோ ஃபைன் பண்ணுறேன். எதை பொறுத்துனா SH அப்படின்ற இந்த ஷீட் 1ல் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் டாட் கவுண்ட்டு டாட் எண்டு எக்ஸ்எல்எஃப் டாட் ரோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஏ காலம் பேஸ் பண்ணி நான் எல் ரோ ஃபைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டைனமிக்காக நம்ம வந்து
லூப்பை ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்ரோ ஃபைன் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஃபார் ஈச் அப்படின்ற லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சுன்ற அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கு இன் sh டாட் ரேஞ்ச் ஆஃப் A2லேருந்து டில் என்டையர் A காலமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆரஞ்ச். ஸோ ஈச் ஃபார் ஈச் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டோம். அகைன் இங்கே வந்து இஃப் நாட் application dot check spelling of word colon equal to orange dot text, then இங்க வந்து நான் orange dot style equal to bad கொடுக்கிறேன். ஸோ இந்த பேடுக்கு மீனிங் என்னன்னா இங்கே வந்து என்டெஃப் கொடுத்துக்கிறோம். என்டெஃப், ஓகேங்களா, என்டெஃப். ஸோ இந்த இடத்துல நான் பேடுக்கு பதிலாக குட்னு கொடுத்தா எனக்கு க்ரீனில் ஹைலைட் ஆகும். இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் உள்ளே வரும், ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிடுச்சு. பேடுன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணுது. இப்போ பாருங்கள், இந்த லூப் வந்து ஃபுல்லாக அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடுது. நமக்கு வந்து ரெட்டில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல குட்டுன்னு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இந்த ஓல்டு டேட்டாவே நான் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதையே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு க்ரீனில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த பேடுன்றது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ரெட்டில் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் பேடுன்றதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் அகைன் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஸோ ரெட்டில் ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ ஹைலைட் பண்ணுறது, எரர் இருக்குது, நமக்கு ஹைலைட் பண்ணிடுச்சு. எரர் இல்லை அப்படின்னா நமக்கு ஹைலைட் பண்ணாது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் அகைன் ஒரு சப் ப்ரொசீஜர் நான் கிரியேட் பண்ணுறேன். செக் ஸ்பெல்லிங் சொல்லி நான் அங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, செக் அண்டர் ஸ்கோர் ஸ்பெல்லிங்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிம் SHS ஒர்க் ஷீட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டு, இப்போ இதுக்கான கோடு என்ன அப்படின்னா sh டாட் செல்ஸ் டாட் செக் ஸ்பெல்லிங் வந்து ஸ்பெல் லேங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1033ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அந்த விண்டோவை நம்ம எனேபிள் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இந்த மேக்ரோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஸ்பெல்லிங் விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுங்க பாருங்கள், சேஞ்ச் கொடுக்குறோம். சேஞ்ச் கொடுக்க ஒவ்வொன்றா நமக்கு வந்து அந்தந்த இதை மாடிஃபை பண்ணுது. சஜஷனில் நம்ம என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணலன்னா இக்னோர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சேஞ்ச் நான் கொடுக்குறேன். ஓகே, சேஞ்ச் கொடுக்க எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு இங்கே வந்து பாருங்கள், பர்ஃபெக்டாக இந்த டேட்டா செட்டில் எரர் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து மறுபடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே கோடை நான் காப்பி பண்ணுறேன். டாப்பில் இருக்கிற அதே கோடை காப்பி பண்ணுறேன். ஒரு லிட்டில் ஸ்லைட்லி ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஹைலைட் இங்கே வந்து ரிமூவ் ஹைலைட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஹைலைட்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கோடு தான். பட் இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த இஃப் லாஜிக்கலில் இஃப் நாட் அப்ளிகேஷன் டாட் செக் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்டு இங்கே கொடுத்துருந்தோம்ங்களா, இந்த இடத்துல இந்த நாட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ ஆப்போனண்ட்டாக நமக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து ரியாக்ட் ஆகும். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பேடுக்கு பதிலாக நார்மல் கொடுத்துட்றேன். நார்மல்னா நமக்கு பேக்ரவுண்ட் வந்து க்ரீன்லேயே ஹைலைட் ஆகாது,
ரெட்லேயும் ஹைலைட் ஆகாது. ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். நார்மல்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். என்னென்னா இப்போ ரேப் டெக்ஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ரேப் டெக்ஸ்ட் அன்ரேப் டெக்ஸ்ட் ஆகிடும். அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் ரேப் டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டுது. நமக்கு இப்படி வந்துருச்சு டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அகைன் அண்ட் அகைன் இது வந்து ஹைலைட் பண்ணது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லூப் எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்படி வந்துருச்சு. ஸோ இது நம்ம மறுபடியும் ரேப் டெக்ஸ்ட் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த SH அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் A2 இருந்து டில் A காலமில் L ரோ அப்படின்ற அந்த ரேஞ்சில் ரேப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே மெசேஜ் பாக்ஸில் ஹைலைட்ஸ் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவல் டேட்டா செட் எடுத்து வந்து இங்கே நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு மேக்ரோவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஹைலைட் பண்ணிடுச்சு. இப்போ செகண்ட் மேக்ரோவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நமக்கு ஸ்பெல்லை வந்து கரெக்ட் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோவில். ஸோ முடிஞ்சது. இப்போ தேர்டு மேக்ரோ பாருங்கள், இப்போ ரன் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்சு ரேப் டெக்ஸ்ட்டை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிடும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக பழைய டேட்டா செட் எப்படி இருந்தோ அதே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மேக்ரோவை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹைலைட் ஸ்பெல் எரர் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ரோ. கரெக்ட் ஸ்பெல்லிங்ன்ற பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து செக் ஸ்பெல்லிங்னு இருக்கு இல்லைங்களா, அதை நாங்கள் கொடுத்துக்கிறேன். அகைன் ரிமூவ் ஹைலைட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் ஹைலைட்ஸ் அப்படின்ற மேக்ரோ அசைன் பண்ணிக்கிறேன். நம்ம மாடியூல் 1ல் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த மேக்ரோவும் இங்கே காமிக்கும், அந்த சப் ப்ரொசீஜர். பட் நம்ம இந்த செகண்ட் மாடியூலில் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த சப் ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரிஜினல் டேட்டா செட்டை இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம், ஃபுல்லாக ஹைலைட் ஆகுது. ஸோ சேஞ்ச் கொடுக்குறோம், ஒவ்வொன்றா அங்கே சேஞ்ச் ஆகிட்டே வருது. சேஞ்ச் ஆகிடுச்சு, டன், ரிமூவ் பண்ணுறோம், முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராப்பராக நம்ம இந்த 3 பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவில் இருக்கிற ஸ்பெல் எரரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்பெல்லை கரெக்ட் பண்ண முடியும், ஸ்பெல் எரர்ஸை அதே மாதிரி ஹைலைட் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இந்த மேக்ரோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துடும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.